ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே என்ன தாட் ஓடிட்டு இருக்கோம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்கள் தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், ஸோ அப்போ எனக்கு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Five of Cups, okay. Seven of Pentacles. Wheel of Fortune. Death. Nine of Wands. Three of Pentacles. Temperance. Six of Cups. Fool. Ace of Pentacles. Page of Swords. Empress. So bottom of the deck, Nine of Pentacles. Okay. Temperance. Four of Pentacles. Queen of Swords. Okay. Four of Cups. Judgment. Ten of Wands. Two of Swords. Magician. Nine of Cups. Page of Cups. Three of Pentacles. Eight of Pentacles. Three of Wands. ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், இது வந்து கலெக்டிவ் ரீடிங், பர்சனல் ரீடிங் கிடையாது. ஓகே. ஸோ யாருக்கு ரெஸ்னேட்டாக அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷன் டெத் ஆகிட்டு உண்டு. மேபி டெத் ஆகி 4 months இருக்கலாம், இல்லைங்க 4 years இருக்கலாம், இல்லைங்க 4 weeks இருக்கலாம், இல்லைங்க 4 days இருக்கலாம். மேபி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆனது ஏப்ரல் மந்த்ஸாக இருக்கலாம். ஓகே. ரிலேஷன்ஷிப் டோட்டலி டெத் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஓகே. கரண்ட் சுச்சுவேஷனில் ஸோ நீங்கள் பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, பயங்கரமாக கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க.
ஓகே. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா செல்ஃப் லவ் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி கொஞ்சம் கூட ரிலேஷன்ஷிப்போட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்தாலும் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் உங்களுக்குள்ளே சப்ரஸ் பண்ணிவிட்டு பயங்கரமாக கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களில் ஃபோக்கஸ் ஆகுறீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங். ஓகே ஓகே. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு கொடுத்த ஒரு ஸ்நேகம் வந்து ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தாய் ஒரு மகனுக்கு ஒரு ஸ்நேகத்தை கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஃப்யூச்சரில் நம்ம குழந்தை இப்படி பார்ப்பான் அப்படி பார்ப்பான், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் ஒரு தாய் ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொட்டி அந்த குழந்தையை கொடுப்பாள். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை நீங்கள் கொடுத்துட்டு பயங்கரமாக கேர் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு பயங்கரமாக மேபி நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க. ஓகே. ஸோ எந்த விதத்துலேயும் நீங்கள் குறைஞ்சவங்க கிடையாது. இந்த ஒரு பர்சனை விட எல்லா விதத்துலேயும் உயர்ந்த ஒரு கேரக்டர் நீங்கள். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி ஃபினான்ஷியல் வைஸாக கரியர் வைஸ் இந்த ஒரு பர்சன் உங்களை ஓவர்டேக் பண்ணியிருக்கலாம். பட் மனசு வைஸ் ஒரு 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 உண்மையான ஒரு ஸ்நேகம் வைஸ் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் உயர்த்த ஒரு கேரக்டர் தான் நீங்கள். ஓகே, வீடியோ பார்க்குறவங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கொடுக்குற ஒரு ஸ்நேகம் ஒரு அன்கண்டிஷனல் ஸ்நேகமாகும். கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இஷ்டம் இல்லாமல் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இஷ்டம் உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த விதி வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப விளையாடிடுச்சு நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா, எத்தனை மாத்திரம் இந்த ஒரு பர்சனை நீங்கள் அகந்து போகணும்னு நினச்சாலும், இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வேண்டாம் நீங்கள் நினச்சாலும், விதி மறுபடியும் இந்த ஒரு பர்சனையும் உங்களையும் சேர்த்து வைக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் நம்ம இருக்குன்னாலும் சொல்லிக்கலாம். எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் எனக்கு பிடிக்கலை, இஷ்டம் இல்லை, எத்தனை மாத்திரம் இந்த ஒரு பர்சனை விட்டு அகந்து நீங்கள் ஓடணும்னு நினச்சாலும் மறுபடியும் இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கிட்டே கொண்டு வந்து உங்களை முடிச்சு போட்டதை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்பெஷல்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர்ஸ் பிடிக்கலை, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம் நீங்கள் அகந்து ஓடுனாலும் மறுபடியும் இந்த ஒரு யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனை பற்றின சயின்ஸு, இந்த ஒரு பர்சனை பற்றின நேம்ஸு, ட்ரீமில் வர்றது இந்த ஒரு பர்சன், இந்த சில சயின்ஸை காட்டி இந்த ஒரு பர்சனை மறுபடியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். டோட்டலி உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போ நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம், எனக்கு எதுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்? நான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனோட கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், செல்ஃப் லவ் பண்ணுறேன், நான் என் லைஃப்பை அடிப்பொலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். எத்தனை மாத்திரம் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்னு நினச்சாலும் மறுபடியும் இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு உங்களுக்கு இது ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆகணும், நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு பர்சன்ஸ் கிடையாது. நீங்கள் 2 பேரும் கட்டாயம் சேர்ந்து ஆகணும். உங்களுக்கு சோல் லெவலில் இன்னர் லெவலில் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் ஆட்டிடியூட்ஸ் இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் சுத்தமாக உங்களுக்கு இஷ்டம் இல்லை. இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் இந்த ரிலேஷனில் மறுபடியும் கனெக்ட் ஆக்கி வைக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு எனக்கு ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு எதுக்கு வேணும், எனக்கு எதுக்கு மறுபடியும் என்ன இந்த ஒரு பர்சனை கோர்த்து வைக்கிறீங்க, எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுங்க. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு ஜஸ்டிஸ்க்காக தான் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே டைரக்ட்லி எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுங்க. என்ன நடக்குது என் லைஃப்பில், ஏன் மறுபடியும் இந்த ஒரு பர்சனை எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, ஏன் எனக்கு இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாதான். நான் கரண்ட் சுச்சுவேஷனில் செல்ஃப் பண்ணுறேன், என்னோட ஃபோக்கஸ் எனக்கு என்னோட லைஃப்பை நான் ஹாப்பியாக தான் வச்சுக்கிறேன். பட் இருந்தாலும் ஏன் இந்த ஒரு பர்சனை மறுபடியும் கொண்டு வந்து விட்டுறீங்க, எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுங்க, ஒரு நியாயம் கொடுங்க. நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் யூனிவர்ஸ்க்கு ஒரு டைரக்ட்லி நீங்கள் ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஓகே அவங்களுக்கான ஒரு ரீடிங். ஓகே, தென் இந்த ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணிட்டு உண்டுன்னா, மேபி இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். எல்லாருக்குள்ள ஒரு சிலங்களுக்கு இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு பார்த்து இந்த ஒரு பர்சன் ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருந்த ரிலேஷன்ஷிப்புள்ளே போயிருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு பார்த்து இந்த ஒரு பர்சன் ஒர்க் ப்ளேஸில் வச்சு மீட் பண்ணியிருக்கலாம். ஓகே தென் இன்னொரு விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலி டெத் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் எனக்கு எது ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு போனதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டால் இந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, அவர் ஆப்ஷனில் கன்ஃபியூஸ். ஓகே, ஆல்ரெடி இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் நீங்களும் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு உண்டு. பட் இவருக்கு அதில் எதை சூஸ் பண்ணுறதுக்கு, எதை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு, எதை தக்க வைக்கிறதுக்கு இவருக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. பட் ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஒரு தலைக்கணத்தினாலே ஒரு திமிரனாலே இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் டெத் ஆக்கிட்டு உண்டு. ஓகே,
ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட் ஆகிட்டு மேபி அது ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபர் கொடுத்து என்ட் ஆகிக்கலாம், இல்லைங்க ரிலேஷன்ஷிப் ஆஃபர் கொடுத்து என்ட் ஆகிக்கலாம், இல்லைங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்ட் ஆகிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் தான் இருந்திருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட் ஆகிட்டு உங்கள் கூட கனெக்ட் ஆகிட்டு பட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் இந்த ஒரு பர்சன் இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இல்லை. இந்த ஒரு பர்சன் வருவாங்க, ஒரு போயிடுவாங்க. எமோஷ்னலாக ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் இங்கே கொடுக்குற ஒரு ஸ்நேகம் அன்கண்டிஷனல் ஸ்நேகம், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இந்த ஒரு பர்சனை உண்மையாக நீங்கள் ஸ்நேகிக்கிறீங்க இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும். அப்போ இந்த ஒரு பர்சன் இவர் எமோஷ்னல் டவுனாக இருக்கிற டைமில் உங்களை தேடி வருவாங்க, மறுபடியும் போவாங்க, மறுபடியும் ஒரு எமோஷ்னலி கொஞ்சம் பெட்டரானது மறுபடியும் ஆள் ஓடியாகும், மறுபடியும் எமோஷ்னலி டவுன் ஆகிற டைமில் மறுபடியும் ஆள் வந்தாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பர்சன் பண்ணிகிட்டே இருந்துக்கலாம் கண்டினியூஸாக. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இல்லை இந்த ஒரு பர்சன். மேபி நீங்கள் இந்த ஒரு பர்சனோட ஸ்டெபிலிட்டி கேட்டிருப்பீங்க. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் ஸ்டெபிலிட்டி கேட்க போய் இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு போயிருக்கலாம் இந்த ஒரு பர்சன். ஓகே, டோட்டலாக இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பேலன்ஸ் கிடையாது. பேலன்ஸ் இல்லைங்க மேபி இந்த ஒரு பர்சனுக்கு 2 சுச்சுவேஷனாக இருக்கலாம். மதர் இஷ்யூவாக இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு மதர் இஷ்யூ இருக்கலாம், இல்லைங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லைங்க ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு 2 சுச்சுவேஷன், ஒன்லி மதராக இருக்கலாம், இல்லைங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கலாம், ஆல்ரெடி வரைக்கும் மேரேஜ் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ 2 சுச்சுவேஷன். ஆக்சுவலி 2 சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியலை. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு லைஃப்பில் டோட்டலி ஒரு பேலன்ஸ் கிடையாது. அவளோட லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை, அவளுக்கு லைஃப்பில் டோட்டலி ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஆள் மூவ் ஆன் ஆகிட்டுல ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. அந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டுல மறந்துட்டுல உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு ஆள் டோட்லி ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஆளுக்கு லைஃப்பில் ஆப்ஷன்ஸ் உண்டு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, எந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி தான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஆளுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது. டோட்லி ஆளு கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்லி மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், நீ போனால் போ எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இவரை உங்ககிட்டயே சொல்லியிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் ஆளுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆளு கிடையாது. ஆளு டோட்டலி ஒரு கன்ஃபியூஸான சுச்சுவேஷன் இருக்காங்க. ஆளுக்கு எதை சூஸ் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்களாம் ஒரு ஆஃபர் கொடுத்தா கூட அந்த ஆஃபரை சேகரிக்கிறதுக்கும் ஆளுக்கு ரெடி கிடையாது. டோட்லி ஆளுக்கு ஒரு கன்ஃபியூஸ், எனக்கு லைஃப்பில் நான் எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என் லைஃப்பில் நான் எதை சூஸ் பண்ணணும், எதை நான் முன்னோட்டு கொண்டு போகணும், என் லைஃப்பில் எனக்கு எது நிற்கும், டோட்லி ஆள் ஒரு கன்ஃபியூஸ். ஆக்சுவலி அவருக்கு டோட்டில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அவருக்கு டோட்லி ரிலேஷன்ஷிப்லேயும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இவருக்கு. ஸோ டோட்டில் ஓகே, இவருக்கு டோட்டில் ஒரு பீஸ் இல்லை, லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. டோட்லி இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு விஷயமும் ஓகே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்பில் எல்லாம் ஓகேயா இருக்குது, ஃபினான்ஷியலி ஓகே, கரியர் வைஸ் ஓகே, நம்ம லைஃப்பில் எல்லாம் எதிர்பார்க்குற விஷயங்கள் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு டைவர்ட் ஆகும். ஓகே, பட் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் ஓகே இல்லை, இவருக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. அப்போ ஆள் சுத்தமாக இவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே கரியர்லையோ இல்லைங்க ஃபினான்ஷியலியோ இல்லைங்க ஃபேமிலிலேயே இருக்கலாம். பட் இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ மைண்டு கொடுக்குறதுக்கும் ரிலேஷன்ஷிப்பை பற்றி திங்க் பண்ணுறதுக்கும் ஆள் இப்போ டோட்லி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை இவருக்கு டோட்லி. ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, பட் எந்த ஒரு ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இப்போ ரெடி கிடையாது. நீங்களும் ஒரு ஆஃபர் கொடுத்தா அதை வாங்கிக்கிறதுக்கு ஆள் ரெடி கிடையாது. டோட்லி ஆளுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் வேண்டாம், ஆளுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா டோட்லி ஆள் ஒரு கன்ஃபியூஸ், எனக்கு லைஃப்பில் எது வேணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு நான் முன்னோட்டு கொண்டு போகணும், எனக்கு லைஃப்பில் எது எனக்கு கூட கடைசி வரைக்கும் நிற்கும், அது ஆளுக்கு தெரியலை. ஆளுக்கு அது ஒரு கிளாரிட்டி இல்லை. யாருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, இல்லைங்க ஆப்ஷன்ஸை சேகரிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, டோட்லி ஒரு கிளாரிட்டி இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ ஆளுக்கு கெரியரில் நான் சொன்னேன் சுத்தமாக ஆளோட லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கிடையாது. இந்த கெரியர்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பட் இந்த ஒரு ஆஃப்டர்நூன் டைமாக இருக்கட்டும் இந்த பர்சன் கெரியர்லேயும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பட் கெரியர்லாம் இருந்தும் பயங்கர சேடாக இருந்துட்டு பயங்கர டிப்ரெஷனாக இருந்துட்டு. காரணம் இந்த ஒரு பர்சன் மேபி ரொம்ப செல்ஃபிஷான ஒரு கேரக்டராக இருக்கலாம், மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம், மணி சொல்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவர் கெரியரில் மேபி இப்போ அந்த ஆஃப்டர்நூன் டைம் இந்த ஒரு பர்சன் ஏதாவது ஒர்க்கில் கூட இருந்துகிட்ருக்கலாம். பட் இவர் அங்கேருந்து பயங்கரமாக சேடாக இருந்துட்டு டிப்ரெஷனாக இருந்துட்டு. காரணம் என்னென்னா
இந்த ஒரு பர்சன் இவர் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் இவருக்கு லைஃப்பில் நடந்துருக்கு. இவர் நினச்சி பார்க்கல. ஆக்சுவலி நீங்கள் இந்த ஒரு பர்சனை விட்டுட்டு போவீங்க, இந்த ஒரு பர்சனை விட்டுட்டு உங்களால் இருக்க முடியும். இவர் அது சுத்தமாக நினச்சி பார்க்கல. எந்த சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் தோள் கொடுப்பீங்க, கை கொடுப்பீங்க. இவர் எப்போ எமோஷ்னலி டவுன் ஆனாலும் இந்த ஒரு பர்சன் 2 கை கொடுத்து நீங்கள் வரவேற்பீங்க. இந்த ஒரு பர்சனை நீங்கள் ஹீல் பண்ணுவீங்க. இந்த ஒரு பர்சன் ஹாப்பியாக வச்சுருப்பீங்கன்னு தான் இவர் நினச்சிட்டு. பட் நீங்கள் டவுட்டில் ஆக்சுவலி நீங்கள் இப்படி போகுவீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் இந்த அளவுக்கு டெத் ஆகி போகும். இவர் எவ்வளோ தடவை இக்னோர் பண்ணாலும் இந்த ஒரு பர்சன் நீங்கள் சேகரிப்பீங்கன்னு இவர் நின்றுட்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் இவரை விட்டு போகும், இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி டெத் ஆகி போகும், இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இல்லாமல் போகும், இவர் கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயமாக நடந்திருக்கு. ஸோ அது குறித்து இந்த ஒரு ஈவினிங் டைம் பயங்கரமாக சேடாக இருந்துட்டு, பயங்கரமாக டிப்ரெஷனாக இந்த ஆஃப்டர்நூன் டைமில் அதை நினச்சி டவுன் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் எனக்கு ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஆள் ப்ரொட்டெக்டாகவும் பண்ணி வச்சுட்ருக்காங்க உங்களை. ஓகே, உங்களை யாருக்கும் தெரியாமல் ஹார்ட்டுக்குள்ளே சேஃப்டியாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு. டோட்டலாக நீங்கள் இப்படி மாறுவீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போகணும் இவர் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருண்டு. ஸோ அதை குறித்து இவர் சேடாக இருந்துருண்டு இந்த ஆஃப்டர்நூன் டைமில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு ரெக்ரெஷனும் உண்டு. ஓகே, இவருக்கு என்ன ரெக்ரெஷன் ஒன்றுன்னா, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு, மேபி ஃபேமிலியாக இருக்கலாம், மேரேஜான ஒரு பர்சனாக இருந்தால் அவங்களோட பார்ட்னராக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, மேபி ஆப்ஷன்ஸ் கூட தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி எதாவது வேணாலும் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டிங்கிறது நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு எந்த ஒரு விஷயம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுதான் நம்ம தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறோம். மேபி இந்த ஒரு பர்சனோட ஈகோ இருந்துச்சுன்னா நம்ம அதை தேர்ட் பார்ட்டி சொல்கிறோம். இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட கெரியராக இருந்துச்சுன்னா அதை நம்ம தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறோம். இல்லைங்க ஒரு நபராக இருந்தீங்க அதுவும் நம்ம தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஆஃப்டர்நூன் டைமில் இவருக்கு ஒரு ரெக்ரெஷன் உண்டு. எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப் கிடையாது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம நஷ்டப்படுத்தி கழிஞ்சிட்டோம், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு லைஃப்பில் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, எனக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனும் இருக்குது, எனக்கு இந்த ஒரு பர்சனை இப்படி கடைசி வரைக்கும் லைஃப்லாம் இங்கே கூட நிற்பாங்க நம்ம நினச்சோம், இவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க விட்டுட்டு போனதுக்கான ஒரு காரணம் நம்ம தான். மொத்தமாக ரிலேஷன்ஷிப்பை நம்மளே நஷ்டப்படுத்தி கழிஞ்சிட்டோம். இனி இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போகும், இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ கிடைக்குன்னு எனக்கும் ஒரு ஹோப் இல்லை. ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண கட்டாயம் ஹோப் உண்டு. ஓகே, பட் அது இவரோட மைண்டுக்குள்ளே இவர் திங்க் பண்ணிட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை என்னால் தானே நஷ்டப்பட்டு போச்சு, நான் மட்டும் கொஞ்சம் இந்த ஒரு பர்சனுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன், இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போயிருக்காதுல்ல. ஸோ அது குறித்து இவருக்கு ஒரு ரெக்ரெஷன் உண்டு. இந்த ஆஃப்டர்நூன் டைமில் இந்த ஆளுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு ரியலைசேஷன் உண்டு, ஒரு ரெக்ரெஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பை என்னால் தான் நஷ்டப்படுத்தி கழிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஹோப்பும் இல்லை, எந்த ஒரு க்ரோவும் கிடையாது. ஆக்சுவலி ஒர்க் பண்ணால் ஹோப் உண்டு. ஓகே, பட் ஆள் எல்லாம் சேஞ்ச் ஆகி போச்சு, எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் இல்லைன்னு இவர் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் திங்க் பண்ணிட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி இவர் உங்களை பயங்கரமாக ஸ்டாக் பண்ணுறாங்க. மேபி உங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் அடிக்கடி இந்த ஒரு பர்சனுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பர்சனை உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஸ்டாக் பண்ணலாம், இல்லைங்க உங்களுக்கு தெரியாமல் எங்கேயாவது ஒழிச்சுலேருந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனை உங்களை பயங்கரமாக ஸ்டாக் பண்ணுறாங்க. அப்போ இவர் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கெரியரில் பயங்கரமாக அச்சீவ் பண்ணுறீங்க, கெரியரில் பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணுறீங்க, அது இவரோட காதுக்கு அந்த நியூஸ் வந்துட்டு உண்டு. அப்போ இந்த ஒரு பர்சன் என்னென்னா, அப்போ நான் ஒன்றை விட்டு போனது உனக்கு ஒரு ஃபீல் இல்லையா? ஓகே, நான் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆனதில் உனக்கு ஒரு ஃபீலிங், எப்படி நீ உன் லைஃப்பில் இவ்வளோ அச்சீவ் பண்ணுறேன், எப்படி உன் லைஃப்பில் இவ்வளோ க்ரோ பண்ணுறேன், அப்போ உன் லைஃப்பில் நான் ஒரு இம்பார்ட்டண்டே கிடையாதா? இவருக்கு மேபி ஃப்ரெண்ட்ஸும் மேபி சொல்லிக் கொடுக்கலாம், நீ தான் உன் லைஃப்பில் வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு, நீ தான் சேடாக இருக்க, நீ தான் டிப்ரெஷன் இருக்க, ஆப்போசிட் இருக்க போது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, லைஃப்பில் பயங்கரமாக அச்சீவ் பண்ணுறாங்கன்னு இவருக்கு யாரோ சொல்லி கொடுத்துருந்து. ஸோ அதை குறித்து இந்த ஒரு பர்சன் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் சேடாக இருந்துட்டு உண்டு. ஓகே, மேபி ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சன் ஏதாவது ஒரு பார்ட்டியோ இல்லைங்க ஒரு செலிப்ரேஷனுக்கு எங்கே எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இவருக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம் கிட்டிட்டு இல்லை.
ஓகே. நம்மளோட ஆல்ரெடி நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நம்மளோட மைண்ட்ல ஒரு பீஸ் இல்ல, ஒரு சமாதானம் இல்லன்னு சொல்லும்போது, நம்ம எந்த அமெரிக்காக்கலாம், அண்டார்டிகாக்கு போனா கூட நமக்கு அதில ஒரு ஹாப்பி இருக்காது. ஸோ அதே மாரி தான் இவருக்கு ஒரு பார்ட்டியா இருக்கட்டும், ஒரு செலிப்ரேஷனா இருக்கட்டும், இவரு தன்னை ஹாப்பியா வைக்கிறதுக்கு மேபி இவரு ஹாப்பியா வைக்கிறதுக்கு 1000 சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். பட் இவருக்கு எங்க போனாலும், இவருக்கு அதில ஒரு ஹாப்பியோ, ஒரு பீஸோ, ஒரு சந்தோஷமோ இவருக்கு எதுவுமே இல்ல. இவருக்கு எல்லாத்துலயும் ஒற்றப்பட்டு நிக்கிற மாரி, எனக்கு தோள் கொடுக்கறதுக்கு, என்ன கேர் பண்ணிக்கிறதுக்கு, என்னோட ஃபீலிங்ஸ், எமோஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்ல. ஒரு ஒற்றப்பட்ட இவர் அந்த அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த ஒரு பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. எனக்கு எனக்கு லைஃபே எனக்கு ஒற்றப்பட்டு என்னை சுற்றி 1000 பேர் இருந்தும் எனக்கு லைஃபே ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த சுச்சுவேஷனை நான் எத்தனை நாளைக்கு நான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும்? என்னால் இந்த லோன்லினஸ்ஸை எனக்கு எங்கே போனாலும் எனக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குது. எங்கே போனாலும் எனக்கு அந்த ஒரு பர்சனை பற்றின தாட் வந்துட்டு இருக்குது. எங்கே போனாலும் எனக்கு அந்த ஒரு பர்சன் நிற்க மாட்டாங்க. அந்த ஒரு போஸ்டர் என்னோட கண், என்னோட ஹார்ட் இந்த ஒரு போஸ்டரை தான் நினச்சிட்டே இருக்குது. எனக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனை என்னால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். எனக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் க்ரோ ஆக்குறதுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. இவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ஆல்ரெடி வெயிட்டிங் ஆகும். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஆக்ஷன் எடுக்கல, ஒரு கால் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல. இவர் ஆல்ரெடி யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங். இவருக்கு ட்ரஸ்ட் உண்டு. இவருக்கு ஹோப், இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு ஹோப்புங்கிறது யூனிவர்ஸ் மேலே ஹோப் உண்டு. ஏன்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் மனசிலாகிட்டு நீங்கள் முன்னாடி மாதிரி கிடையாது, டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு கெரியர் தான் இம்பார்ட்டன்ட். முன்னாடி இந்த ஒரு பர்சன் எனக்கு கெரியர் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எனக்கு கெரியர் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட பிஸ்னஸ் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட ஆக்சுவலி இவர் உங்களை பயங்கரமாக ஸ்டாக் பண்ணணும் அவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ இவரோட மைண்டுக்குள்ளே இந்த ஒரு பர்சன் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. அவங்க லைஃப்பில் பயங்கரமாக அச்சீவ் பண்ணுறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்க. எனக்கு இனி ஜஸ்டிஸ்ங்கிறது எனக்கு யூனிவர்ஸ் தான் கொடுத்தாங்க, எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு யூனிவர்ஸ் தான் கொடுத்தாங்க. இவர் ஆக்சுவலி யூனிவர்ஸ் கிட்டே எங்கள் ப்ரேயர் பண்ணுறாங்க. மேபி இந்த பர்சன் கோயிலாம் போயிட்டுருக்கலாம், இல்லைங்க ப்ரேயர் பண்ணலாம், இல்லைங்க மேனிஃபெஸ்டோ டெக்னிக் ஏதாவது இவருக்கு லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக அந்த ஆஃப்டர்நூன் டைமில் உங்களை மிஸ் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு மேபி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். அதான் எத்தனை மாத்திரம் 2 பேர் அகந்து போகணும்னு நினச்சாலும் விதி மறுபடியும் உங்களை சேர்த்து வைக்குது. மேபி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கலாம், ஒரு ட்வின் ஃப்ளேமோ சோல்மேட்டோ. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனோ அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்கலாம். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணதை பற்றி இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இவர் 24 இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் 24/7 உங்களோட தாட்டில் இந்த ஒரு பர்சன் ஜீவிச்சிட்ருக்காங்க. அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம். இவர் 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு இங்கே ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாருக்குள்ளே ஒரு உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம். இந்த பர்சன் நேம்ஸ் பார்க்குறது, இந்த பர்சன் ட்ரீமில் வர்றது, உங்களுக்கு 24 இந்த பர்சனோட தாட் வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை 24/7 திங்க் பண்ணனால இது உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம் மேபி. ஓகே, பயங்கரமாக மேனிஃபெஸ்டோ டெக்னிக் இந்த ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணுறாங்க. எதுக்காக ஒரு கம்யூனிகேஷனுக்காக. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஒரு கம்யூனிகேஷனுக்காக மேபி இந்த ஒரு பர்சன் மேனிஃபெஸ்டோ டெக்னிக்கோ இல்லைங்க ஒரு ப்ரேயரோ ஏதாவது ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஓகே, மெமரிஸ் ஆஃப் லவ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மூமெண்ட்ஸ், நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதை குறித்து இந்த மேபி நீங்கள் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸோ இல்லைங்க நீங்கள் சேர்ந்து எங்கேயாவது அவுட்டிங் போயிருந்தாங்க அந்த ஒரு சீன்ஸோ இல்லைங்க ஏதாவது ஒரு சீன்ஸ், அந்த பாசிட்டிவான சீன்ஸ் அந்த ஒரு பர்சன் அடிக்கடி அதை ரியலைஸ் பண்ணி அதை ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி கொண்டு வந்து இவர் அதை நினச்சி ஒரு ஹாப்பியாக ஜீவிச்சிட்ருக்காங்க. ஓகே, தென் என்னென்ன ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்களோ கேட்டாச்சுன்னா, எனக்கே தெரிஞ்சு இந்த ஒரு பர்சனை கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஒரு டிவைன் டைமுக்காக வெயிட்டிங். இவர் என்னென்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டோட்லி இந்த ஒரு பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இதில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப்புங்கிறது எனக்கு யூனிவர்ஸ் தான் கொடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது எனக்கு ஒரு யூனிவர்ஸ் தான் கொடுக்கணும். இவரே டோட்லி இது யூனிவர்ஸை தேடிட்டு உண்டு. யூனிவர்ஸை மேபி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆன பிறகு டோட்லி யூனிவர்ஸ் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு. மேபி இந்த ஒரு பர்சன் கோயிலாக போகிற ஃபோட்டோஸ் இதை அப்லோட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா
ஸோ இவர் இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங். ஓகே, எல்லாம் என் லைஃப்பில் எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி போயிட்டு இனி எனக்கு இந்த லைஃப்பில் மறுபடியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ரூவ் ஆகும், ஒரு ஹோப் இருக்கணும், எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லை. பட் இறைவன் அந்த யூனிவர்ஸ் நினச்சாச்சுன்னா கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் ப்ரூவ் ஆகும். ஸோ அது ஒரு ப்ராப்பர் டைமுக்காக வெயிட்டிங், ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங் கூட சொல்லிக்கலாம். பட் டோன்ட் வரி, டிவைன் டைமில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஓகே ஆகும்னு கேட்டால் டிவைன் டைமில் ஓகே ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப். டிவைனிங் டைம் அப்போ மேபி நிறைய கொஸ்டின் டிவைனிங் டைமில் என்னென்னு கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்பில் எப்போவுமே வந்து சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி இப்போ கரண்ட் எனர்ஜி கூட நம்ம டெய்லி பார்த்துருக்கோம், கரண்ட் எனர்ஜி கூட நமக்கு அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட திங்கிங் ப்ராசஸ் வந்து டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி டிவைனிங் டைம்ஸ் போது நம்ம லைஃப்பில் எப்பவும் நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் பார்த்தா நமக்கு லாஸ்ட் வரைக்கும் இருக்காது. நம்ம லைஃப்பில் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும், டைம் சேஞ்ச் ஆகும், நேரம் சேஞ்ச் ஆகும், காலம் சேஞ்ச் ஆகும், எல்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகும். பட் இப்போ நம்ம ஒரு பேடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம், இப்போ ரொம்ப கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப் லாங் வரப்போகிறது கிடையாது. நமக்கு ஃபேவரபுளாக ஒரு சுச்சுவேஷன் வரும், நமக்கும் பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷனை தான் நம்ம டிவைனிங் டைம் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு ஃபேவரபுளாக அந்த ஒரு இந்த ஆக்சுவலுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்கு. இந்த வீல் வந்து டேர்ன் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த வீல் அப்படியே நிற்காது. ஸோ இப்போ உங்களுக்கு சுச்சுவேஷன் மோசமாக இருக்குன்னு இந்த சுச்சுவேஷன் லைஃப் லாங் நீடிக்காது. இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபுளாக கரங்கி இந்த வீல் உங்களுக்கு ஃபேவரட் டேர்ன் ஆகி வரும். அதை தான் நம்ம டிவைனிங் டைம் சொல்கிறோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. என்ன மேபி நீங்களும் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிங்கன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு இந்த ஒரு போஸ்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் அந்த ஒரு போஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, இதில் ஒரு சிலவங்களுக்கு இந்த போஸ்ட் இருக்கிறது கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். கேட்டிங்கன்னா 6 ஹவர்ஸ்லேயோ 6 டேஸ்லையோ 6 வீக்ஸ்லையோ கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். எப்படி கம்யூனிகேஷன் வந்து அந்த போஸ்ட்டில் டச் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி அவங்க கொடுக்குறது இருந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஓகே, இல்லை மறுபடியும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் தான் வர மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 333 இம்பார்ட்டன்ஸ். மேபி உங்களுக்கு மேபி இதில் யாருக்கா 33 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம். ஓகே, எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் 333 ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகே, தென் 999 இம்பார்ட்டன்ட். 333 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதை தவிர்த்து இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் கிடையாது. ஓகே, ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 14 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 13 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ அந்த டேட்டஸ்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜி எனக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.